ஏங்க எல்லார் வீட்லயுமே தக்காளி சட்னி செய்வோம். இன்னைக்கு ஒரு சின்ன மாற்றமா, ஆனா சின்ன மாற்றம்னு நெனைக்கிறோம். ஆனா அதோட டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமா இருக்கும். பெருசுவையா இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமா இருக்கும். நீங்க வந்து பட்ட வத்தலவே கையில தொடவே மாட்டீங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு இப்ப பட்ட வத்தலுக்கு பதிலா நீங்க வந்து பச்சை மிளகாய நல்லா நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்த இந்த மாரி கட் பண்ணி சேர்த்து, இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளி இதுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்குனதுக்கு அப்புறமா 2 வெள்ள பூடியும் சேர்த்து நல்லா வதக்கி, உப்பு போட்டு நல்லா மிக்ஸியில இந்த மாரி மையா அடிச்சு, நீங்க வந்து எப்பவும் போல தாளிப்பு குடுத்துருங்க. கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பில போட்டு தாளிப்பு குடுப்போம்ல, அந்த மாரி குடுத்து, இந்த மாரி சுட சுட தோசை, இட்லி எதுலயாவது வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சும்மா அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சூப்பரான குக்கிங்ஸ் வீடியோஸ் பார்க்க கண்டிப்பா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.